இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வேலையை முடிச்ச மாதிரி இருக்கு. சரி நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ருக்கு ருக்கு சொல்லியா கொக்கு? இங்கே தான் இருக்கியாம்மா நீ? உனக்கு ஒரு வேலை இருக்குமா? என்னையா நீ இழுக்கிற இழுவையை பார்த்தா ஏதோ பெரிய வேலையா இருக்கும் போல. எப்படிம்மா கரெக்டாக கண்டுபிடிச்ச? இது கொஞ்சம் பெரிய வேலை தான். நாளைக்கு ஊர்ல இருந்து எங்க அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க. என்ன வளர்த்த மம்மி? கண்ணுல என்ன தண்ணி? இன்னைக்கு உங்க அப்பத்தா ஏன் அத்தை வர்றாங்களாமா. அதுக்கு ஏமா இவ்ளோ சோகமா இருக்கீங்க? வர்றவங்க வந்துட்டு சும்மாவா போவாங்க? என்ன ஒரு வழி பண்ணிட்டுல போவாங்க. சரி நான் போய் சமைக்கிறேன், இல்லன்னா அது குந்திட்டு வர. டேய் பிட்டு, அப்பத்தா வர்றாங்களாடா. ஆமா சிட்டு, அப்பத்தா வர்றாங்களா? ஆஹா, இதான் செம்ம சான்ஸ். அப்பத்தாவை நம்ம கைக்குள்ள வச்சுக்கலாம். அப்பதான் பொருள் வாங்குறதுல இருந்து அடி வாங்குற வரைக்கும் எல்லாத்தையும் நமக்கு சாதகமா பயன்படுத்த முடியும். சிட்டு, ஏதோ ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்லடா பிட்டு, நம்ம அம்மா ரொம்ப பாவம்ல, அவங்க எப்படி கஷ்டப்பட போறாங்க அத பத்தி தான் யோசிக்கிறேன். சரி வா போய் விளையாடுவோம். என்னக்கா வீடு இப்படி அதிருது? ஆமாடா பிட்டு, ஒருவேளை அப்பத்தா வந்துட்டாங்களோ? அம்மா அடி, வீடு என்ன இப்படி அதிருது? அம்மா அப்பத்தா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான். என்னம்மா ஆரம்பமே அமக்கலமா இருக்கு? இது வேற ஆரம்பம் தான்டா, இனிமேதான் இருக்கு. மருமகள மருமகள எங்கம்மா இருக்க? அடியாத்தி, நம்ம கவனிப்பு இல்லாம இப்படி குண்டா போய் நிக்கிறாளே. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னி கவனிச்சிருவோம். இந்த கிளவியில நம்மள மேலைங்களையும் பாக்குது. பாக்குற பார்வையிலே நம்மள முழுங்கிரும் போயே. என்ன மருமகள, உன்னை பார்க்காம நான் தான் நைட்டு பூரா தூக்கம் இல்லாம இழைச்சு போயிருக்கேன். உனக்கு என்ன மருமகளே, நீ ஏன் மருமகளை இப்படி இழைச்சு போயிருக்க? ஏண்டி பொண்ணு தாயி, நைட்டுலாம் நீ நல்லா தூங்குறதுனால தானே கொரட்டை அப்படி விடுற. இங்க வந்து தூக்கமே இல்லைன்னு உருட்டுற. யோ சும்மா இரியா, நீ வேற. அப்படியா அத்தை? நானும் உங்களை நினைச்சதும் அத்தை நைட் எல்லாம் தூக்கம் இல்லாம இப்படி இழைச்சு போயிட்டேன். டேய் பிட்டு. என்ன சிட்டு? அம்மாவும் அப்பத்தாவும் நல்லா உருட்டுறாங்கடா. ஏமா மருமால இன்னும் என்ன அந்த கிளவிய காணா உருண்டுகிட்டா இருக்கிறா? தாத்தா என்ன நீங்க அப்பத்தாவை பார்த்து இப்படி சொல்லி போட்டீங்க? அப்பத்தா காதுல கேட்டுச்சு, அவ்வளவுதான். பின்ன கிளவிய கிளவின்னு தானே சொல்ல முடியும், குமரி நான் சொல்ல முடியும்? டே பேராண்டி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் அப்பத்தாவ நான் ஒரு காலத்துல என் முன்னால தலை குனிய வச்சிருக்கேன். யாரா இருந்தாலும் தாலி கட்டும் போது தலை குனிஞ்சு தாண்டா ஆகண்டு பேராண்டி. அப்படித்தான் அந்த கிளவியையும் குனிய வச்சேன். என்ன என்னைய விட்டுட்டு பந்தி ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது? இல்ல அத்தை, சாப்பாடு உங்களுக்காண்டி காக்கலாம். நீங்க சாப்பாடு காண்டி காக்க முடியுமா? அதான் அத்தை பந்தியை வச்சுட்டு உங்களை கூப்பிடலாம் நினைச்சேன். சரி மருமகளே, சாப்பாடு விஷயத்துலலாம் நான் கோவப்பட மாட்டேன், சும்மா கேட்டேன். வைமா வைமா, இன்னும் கொஞ்சம் வைமா. பாவம், நான் ரொம்ப இழைச்சு போயிட்டேனே, பசங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. போதுமா போதுமா. அத்தை சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையா அத்தை? நல்லா இருந்துச்சுமா. ஆனா சிக்கன்ல தான் கொஞ்சம் மசாலா பத்தலமா. அதே நானும் 10 பீஸோட நிப்பாட்டிக்கிட்டேன். பிரியாணில கொஞ்சம் உப்பு கம்மிமா. அதான் நானும் ரொம்ப கம்மியா 8 பிளேட்டோட நிப்பாட்டிக்கிட்டேன். இதுக்கு நீங்க நல்லா இல்லையே சொல்லிருக்கலாம். சரி மருமகளே, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, சூடா காபி போட்டுக்கிட்டு வரியா? சரிதா, டீ தானே, நான் கொண்டு வரேன்.
சர்க்கரையை காணோம். அது பார்த்த நான் டீ போடும்போதே சக்கரை போட்டேனா அதான் சக்கரை டீல கரைஞ்சிருச்சு. நாளைக்கு நல்லா 4 நாட்டுக்கோழியை வாங்கி சுட சுட சூப்பு வச்சிரு மருமகளே. அத்தை, இன்னைக்கு சாப்பிட்டது பத்தாதா? அது எனக்கு இல்லம்மா, என் மக நாளைக்கு வர்றா. அவளுக்கு நாட்டுக்கோழி சூப்னா ரொம்ப பிடிக்குமா? அதே என்னது உங்க மகளா?